வெயில் காலத்தில் பானிபூரி விற்கும் துணி. பறவைங்களோட கிராமத்துல மதிய நேரம் சுட்டு இருக்கிற சூரியனை பார்த்து பறவைங்க எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சாயந்தர நேரம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஊரோட எல்லையில இருந்து சில்லுன்னு காத்து ஊருக்குள்ள வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பறவைங்க எல்லாருமே அவங்க கூட்டு விட்டு வெளியில வந்து சந்தோஷமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் துணி அவருடைய வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. பக்கத்துல புஜ்ஜியும் நின்னுக்கிட்டு இருந்தா. இந்த வெயில் காலத்துல பகல் நேரம் முழுக்க வெயிலா இருக்கிறதுனால பாவம் யாருக்குமே எதுவுமே சாப்பிட பிடிக்கிறது இல்ல. சாயந்தர நேரம் சில்லுன்னு காத்து வீசும்போது அந்த சப்புன்னு இருக்கிற பழங்களை சாப்பிட யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. அதனால நான் சாயந்தர நேரம் நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பானிபூரி கடை வைக்கலான்னு இருக்கேன். நிச்சயமா வியாபாரம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். அட, பானிபூரியாமா? எனக்கு கூட பானிபூரினா ரொம்ப பிடிக்குமா. அதனால இந்த பானிபூரி வியாபாரத்துக்கு நானும் உதவி செய்றேன். நான் சீக்கிரமா போய் அந்த காஞ்ச பூ மரத்துல இருக்கிற பூக்களை பறிச்சிட்டு வரேன். அது நல்லா காஞ்சி போய் முறுமுறுன்னு பூரி மாதிரியே இருக்கும். ஆ, சரி புஜி, நீ போய் அந்த பூரிங்களை எடுத்துக்கிட்டு வா. அதுக்குள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் மசாலா ரெடி பண்ணிடுறேன். பட்டாணி கூட வேக வச்சு போட்டுடுறேன். அப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பானி செய்யறதுக்கு கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இந்த புளி எல்லாத்தையும் அரைச்சு அதுல கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வைக்கிறேன். நல்லா காரசாரமா ரொம்ப மணமணக்க இருக்கும். ஆ, சரிம்மா, உனக்கு தான் நிறைய வேலை இருக்கு. நான் பொறுமையா ஒவ்வொரு பூவா பார்த்து எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளாரியே காட்டுக்கு போய் புஜ்ஜி தேவையான பூரிகளை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கடைக்கு முன்னாடி வச்சா. அதுக்குள்ள துணியும் மசாலா, பானி, வெங்காயம் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு வந்து வெளியில வச்சா. அதோட மனமே நல்ல கமகமன்னு வந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல சூரியனும் மறைஞ்சு போயிட்டான். சில்லுன்னு காத்து வீசவும் ஆரம்பிச்சுது. உடனே பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து பேசலான்னு வெளியில வந்தப்போ துணியோட வீட்டுக்கிட்ட இருக்கிற அந்த பானிபூரியோட மனம் அவங்கள நேரா துணியோட வீட்டு வாசல் வரைக்குமே கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆஹா, என்ன துணி இது? இந்த மனம் ஊரெல்லாம் பரவி இருக்கு. வெயில்ல காஞ்சி சாயந்தரம் சில்லுன்னு காத்துல உட்காந்து பேசலான்னு வந்தவங்கள இந்த மனம் அப்படியே இந்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆ, வாங்க மஹி, எல்லாரும் வாங்க. இந்த வெயில் காலத்துல யாரும் சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. சாயந்தர நேரம் சில்லுன்னு காத்து வீசும்போது காரசாரமா சாப்பிட்றதுக்காக தான் இதோ இந்த பானிபூரி வியாபாரத்தை இன்னையிலிருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். பானிபூரியா? பேர் கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த காரசாரமான பானிபூரியை சாப்பிட்டா என் ஸ்கின்னுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? என்னோட அழகு எந்த வகையிலையும் குறைஞ்சிடாதுல்ல? ம், உன் அழகுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுல எல்லாமே அந்த அளவுக்கு சமைக்காதது, சமையாம 0 ஆயில் வச்சு பண்ணிருக்கிறது. அதுலயே கொத்தமல்லி, புதினா இது எல்லாம் இருக்கிறதுனால உன் ஸ்கின்னு எப்பவுமே க்ளோவாகும். ஓஹோ, அப்படின்னா என்ன பிரச்சனை? முதல்ல எனக்கே கொடு. காரம் கொஞ்சம் அதிகமா போட்டு கொடு துணி. துணி ஒரு பூரியை எடுத்து அதுல வேக வச்ச உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி அதுல கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அத பானியில முக்கி லூசிக்கு கொடுத்தா. லூசியும் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா. அட அட அட, இது என்னது இது? இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே கலந்து இருக்கு. சாப்பிட சாப்பிட இன்னும் அதிகமா சாப்பிடணும் போலவே தோணுதே. துணி, எனக்கு இன்னொரு பிளேட் கொடு. துணி, என் புள்ள ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சீக்கிரமா ஒரு பிளேட் பானிபூரி கொடு. ஆமா ஆண்டி, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. துணி பன்னுவுக்கும் ஒரு பானிபூரியை வச்சு கொடுத்தா. அவன் ரொம்ப சந்தோஷமா அந்த பானிபூரியை சாப்பிட்டான். அடடா ஆண்டே, சும்மா சொல்லக்கூடாது. காலையிலேருந்து சாப்பிடாம இருந்ததுக்கு சாயந்தரம் விருந்தே கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த பானிபூரி உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆண்டி. குஹு குஹு, அப்ப எனக்கும் கொடு துணி. நானும் ரொம்ப நாளா காரசாரமா எதுவும் சாப்பிடல. அது சாப்பிட்டா என் தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கும். குஹு பானிபூரிய சாப்பிட்ட உடனே அவருடைய குரல் வளம் அதிகமாச்சு. குஹு குஹு, பானிபூரி ரொம்ப சூப்பரா இருக்கு துணி. இந்த மாதிரி காரசாரமான புளிப்பான பானிபூரி நான் சாப்பிட்டதே இல்ல. இதை சாப்பிட்டதும் என் தொண்டை கிளியர் ஆயிடுச்சு. பாட்டே பாடலாம். குஹு ரொம்பவும் சந்தோஷமா அழகான ஒரு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தா. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே எல்லாரும் சந்தோஷமா பானிபூரிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அப்பதான் சிச்சு காக்காவும் அவருடைய புள்ள சின்ன காக்காவும் அங்க வந்தாங்க. அட, என்ன எல்லாரும் இந்த சாயந்தர நேரம் மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா எல்லாரும் துணியோட வாசல நின்னுகிட்டு இருக்கீங்க. ஆமா, துணி என்ன வித்துக்கிட்டு இருக்கா? வா சிச்சோ வா, நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட.
துணி நல்ல காரசாரமான புளிப்பான பானிபூரியை வித்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பரா இருக்கு, நீயும் வாங்கி சாப்பிட்டு பாரு. என்னது பானிபூரியா? எனக்கும் வேணும். எடுத்துக்கோ சின்னும், எடுத்துக்கோ சிச்சு. துணி அவங்க 2 பேருக்குமே பானிபூரி செஞ்சு கொடுத்தா. அப்போ சிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா டொனி, சும்மா சொல்லக்கூடாது, உப்பு புளிப்பு காரத்தோட இந்த பானிபூரி உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு. அப்படி எல்லாரும் பானிபூரியை சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாயந்தர நேரம் ஆனதுனால சூரியனும் மறைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சுது. அப்படி இருட்ட ஆரம்பிச்சதுனால யார் கண்ணுக்கும் எதுவுமே சரியா தெரியல. அட, இருட்டாயிடுச்சு, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பானிபூரிக்குள்ள மசாலா இருக்கா இல்லையான்னு கூட சரியா தெரியலையே. ஆமா ஆண்டி, பானிபூரி வாய்க்குள்ள போகாம கீழே விழுந்து போகுது. அது மட்டும் இல்லாம பானியெல்லாம் கீழே ஊத்துது. சரியா கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, ஏன் பானி கூட என்னுடைய உடம்புல பட்டு அழுக்காயிடுச்சு. ஐயோ, காரமா வேற இருக்கு. நல்ல வெள்ளையா இருக்கிற என்னுடைய இறகுகள் இப்ப மஞ்சள் நிறத்துல மாறுது. ஆமா டோனி, இன்னும் நிறைய பேர் பானிபூரி சாப்பிடணும்னு கியூல நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருட்டா இருக்கிறதுனால பானிபூரியை யாராலையும் சரியா சாப்பிட முடியல. இப்ப என்ன பண்றது? எனக்கும் ஒன்னும் புரியல மஹி. என்னாலே பூரிக்குள்ள கரெக்டா மசாலாவை ஃபில் பண்ண முடியல. ஏன்னா வெளிச்சம் சரியா தெரிய மாட்டேங்குது. ஐயோ, அப்ப செஞ்சு வச்ச பானிபூரி எல்லாமே வீணா போகுதா அப்படின்னு சொல்லி துணி வியாபாரத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சிச்சு எல்லார்கிட்டையும் போய், இருங்க, யாரும் எங்கேயும் போக வேணாம். இன்னைக்குதான் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. இருங்க, நான் காட்டுக்குள்ள போய் வெளிச்சம் கொடுக்கற மாதிரி ஏதாவது கொண்டு வரேன். பானிபூரி கடைக்கு லைட்டிங் செட்டிங் நான் பண்றேன். லைட்டிங்கா? ஆனா வெளிச்சம் நமக்கு எப்படி கிடைக்கும் சிச்சு? அதுக்கு நீ என்ன பண்ண போற? அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரிய வரும். டே சின்னோ, வாடா, நாம சீக்கிரமா காட்டுக்கு போகணும். காட்டுல இருந்து சில பொருட்களை எடுத்துட்டு வரணும். அதை வச்சு இவங்க எல்லாருக்குமே வெளிச்சத்தை கொடுக்கணும். சிச்சு ரொம்ப வேகமா பறந்து காட்டுக்கு போனா. காட்டுல ஒரு இடத்துல இருக்கிற மின்மினி பூச்சிங்க கிட்ட விஷயத்த சொல்லி நிறைய மின்மினி பூச்சிங்களை பிடிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறமா சின்னவும் போய் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற தாமரை இலையை கொண்டு வந்தான். அத பார்த்து யாருக்குமே என்னன்னு ஒன்னும் புரியல. இங்க பாத்தீங்களா, நம்ம காட்டுல ஒரு இடத்துல மின்மினி பூச்சிகள் நிறைய இருக்கும். அந்த மின்மினி பூச்சிகள் கிட்ட நான் நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னேன். அதுங்களா நம்ம கூட வந்துருச்சுங்க. அப்புறம் சின்னும் நல்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கிற இலையை கொண்டு வந்திருக்கா. இந்த இலையில இந்த மின்மினி பூச்சிகளை போட்டு வைக்கலாம். அப்படி சிச்சு காக்கா அந்த இலைய சின்ன சின்ன பொட்டலமா செஞ்சு பைக்குள்ள வச்சிருக்கிற மின்மினி பூச்சிகளை எடுத்து அந்த இலையில இருக்கிற பொட்டலத்துல வச்சா. அந்த பொட்டலத்துல இருந்து இப்போ டியூப்லைட்ல எரியற மாதிரி நல்ல மினுக்கு மினுக்குன்னு வெளிச்சம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த மின்மினி பூச்சிகளை எல்லாத்தையுமே துணியோட கடைக்கு மேல இருக்கிற கொக்கியில தொங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அந்த மின்மினி பூச்சிகளை வச்சிருந்த அந்த டப்பாவை கொண்டு போய் எல்லா இடத்துலயுமே வச்சா. அப்படி வச்ச உடனேயே அங்க திடீர்னு பயங்கரமான வெளிச்சம் வந்துச்சு. எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அம்மா பாருமா, பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நம்ம ஸ்டாலுக்கு மேல ஏதோ நட்சத்திரமே வந்து படையெடுத்து வந்த மாதிரி அழகா இருக்குல்லம்மா. ஆமா, இப்போ பானிபூரி முதல்ல பாக்குறத விட பாக்குறதுக்கு இப்ப பளிச்சுன்னு தெளிவா தெரியுது. சிச்சு, உன்னை சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலின்னு மறுபடியும் நிரூபிச்சிட்ட. பனு, பாத்தியாடா எவ்வளவு வெளிச்சம் இருக்குன்னு? இப்போ உன் பானிபூரிய கீழே போடாம நேரா வாய்க்குள்ளேயே போடலாம். துணி, அவனுக்கு இன்னும் நிறைய பானிபூரி கொடு. சபாஷ் சிச்சு, உன்னதான் இதுக்கெல்லாம் பாராட்டணும். இப்போ நீ மட்டும் இல்ல அப்படின்னா இந்த பானிபூரியை எல்லாரும் எப்படி சரியா சாப்பிட்டுருப்போமோ தெரியாது. சும்மா சொல்லக்கூடாது. சாயந்தர நேரத்துல நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சப்போ வெளிச்சம் இல்லாம கஷ்டப்பட்டதுனால நீயும் சூப்பரா செட் பண்ணிட்ட. உண்மைதான் சிச்சு, நீ மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் செஞ்சிருந்த பானிபூரி எல்லாமே வீணா போயிருக்கோம். எத்தனை நாளானாலும் நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் உனக்கு நிச்சயமா நன்றி கடன் பட்டிருக்கேன். அட, இதுல என்ன பாராட்டுறதுக்கு எதுவும் இல்ல டோனி. நீ கஷ்டப்படக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை எடுக்க யாராவது வந்தா நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அப்படி அன்னைக்கு ராத்திரி துணியோட வீட்டுக்கு முன்னாடி அவ செஞ்ச அந்த பானிபூரி ஸ்டால எந்த ஒரு வகையிலையும் கெடுக்காம பறவைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு நாள் பூரா, அதாவது ராத்திரி பூராவே நின்னு பானிபூரிய வாங்கி சாப்பிட்டாங்க. துணி கடையில பானிபூரி காலியாகிற வரைக்கும். துணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக பானிபூரி விற்க வந்தப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் துணையா சிச்சு காக்கா நின்னு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு எல்லாரையுமே ரொம்பவும் சந்தோஷப்படுத்துச்சு. பறவைங்களுக்கு நடுவுல ஒற்றுமை இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மள எப்பவும் பாதிக்காது.
பறவைங்களோட கிராமத்துல அந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வெயில் அதிகமா இருந்துச்சு. பறவைங்களால கூட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, கூட்டை விட்டு வெளியிலயும் இருக்க முடியல. இத பத்தி பேசுறதுக்காக ஊரோட தலைவியான மகிக்கழகு எல்லாரையுமே வர சொல்லுச்சு. பறவைங்களா, எல்லாரும் இந்த பக்கமா வாங்க. அந்த பக்கம் வெயில் அதிகமா இருக்கு. இந்த வருஷம் இந்த சூரியனுக்கு நம்ம மேல என்ன கோவம்னு தெரியல. வெயில அனுப்புறதுக்கு பதிலா நெருப்பு அள்ளி நம்ம மேல எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ லூசிபுரா சோகமா, ஆமாங்க மகி, நீங்களே இப்படி புலம்புறீங்கன்னா அப்ப நான்லாம் என்னன்னு புலம்புறது? தினமும் இந்த வெயில் தாங்க முடியாம நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். வெயில் பட்டு பட்டு வெள்ளையா இருக்கிற என்னுடைய இறகுகள் எல்லாமே கருப்பா மாறிக்கிட்டு இருக்கு. அதை நினைச்சு நான் சரியா தூங்கியே பல நாட்களாச்சு, உங்களுக்கு தெரியுமா? அப்போ குஹு கவலையா, நீ அழக பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற லூசி, என் நிலைமைய பாரு. நான் நாள் பூரா தண்ணியில இருக்க வேண்டியவ, ஆனா இப்ப தண்ணிக்குள்ள இருக்க முடியல. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி கூட சுடு தண்ணி மாதிரி கொதிக்குது. இப்ப சொல்லு, நான் பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கோ நீச்சல் அடிக்கவும் எங்க போறது? இதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன். காலையில 10 மணிக்கு மேல யாரும் வெளியில வர வேண்டாம். பசங்களை வெயில எதுக்காகவும் நீங்க விளையாட விட்டுறாதீங்க. பாவம், வெயில் தாங்க முடியாம பசங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இன்னொரு பக்கம் துணியோட வீட்லயும் இந்த வெயில் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே அனல் தாங்க முடியாம பாவம் புஜ்ஜி குருவி ஒரு இலைக்கு மேலதான் போய் படுத்துக்கிட்டு இருந்தா. அம்மா, என்னால முடியல, இந்த வெயில் தாங்க முடியல. என்னை சுத்தி நெருப்பெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அனல்லா இருக்கு. எங்கேயுமே உட்கார முடியல, தூங்க முடியல, சரியா சாப்பிடவும் முடியல. சாப்பாடு தொண்டையில இறங்கல. எனக்கு சில்லனி ஏதாவது வேணும். வயிற்றுக்குள்ள போய் வயிற குளிர்ச்சியா வச்சுக்கணும். அப்படி ஏதாவது இருந்தா சாப்பிட கொடுமா. உனக்கு மட்டும் இல்ல புஜ்ஜி, இந்த வெயில் காலத்துல சூடா ஏதாவது சாப்பிடணும்னு யாருக்குமே தோணாது. சில்லுன்னு சாப்பிடணும் போலதான் எல்லாருக்குமே இருக்கும். பேசாம ஒண்ணு பண்ணலாமா? காட்டுல பழங்கள் கிடைக்கும். அந்த பழங்களை வச்சு ஜூஸ் போட்டு அதை வித்தா வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு, வயிற்றுக்கு குளிர்ச்சியும் ஆச்சு. அதுக்கு புஜ்ஜி, வாவ், இது சூப்பர் ஐடியாமா. ஊர்க்காரங்களோட தாகமும் தேரும், கூடவே என்னுடைய வயிறும் குளிர்ச்சி ஆயிடுமா. அப்படின்னா சரி, உன்னுடைய சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு என்னுடைய பிசினஸ் ஐடியாவுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நம்ம காட்டுக்கு போய் பழங்களை பறிச்சுட்டு வரணும். அப்புறம் துணி ஜூஸ் ஷாப்னு ஒரு போர்டு தயார் பண்ணணும். உனக்கு உதவி செய்ய நான் ரெடிமா. இந்த டேஸ்ட் குவாலிட்டியை செக் பண்ற மேனேஜர் வேலை எனக்கு கொடுத்துரு. நீ போடுற எல்லா ஜூஸும் டேஸ்டா இருக்கா, சக்கரை சரியா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, ஐஸ் கியூப் போடணுமா போட வேணாமா, இதெல்லாம் பார்த்து நான் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிடுவேன். அப்படி அம்மா பொண்ணு 2 பேருமே நினைச்ச உடனேயே காட்டுக்கு போய் கிடைச்ச பழங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு மதியானம் துணியோட வீட்டுக்கு முன்னாடி துணி ஐ ஜூஸ் சென்டர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு அவங்க வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. புஜ்ஜி, பாத்தியா, இங்க பந்தல் போட்டதுனால நிழலா இருக்கு, காத்தும் சிலு சிலுன்னு வீசுது. எல்லாருக்குமே இந்த நேரத்துல ஜூஸ் கொடுத்தா ரொம்பவே நல்லா சந்தோஷமா குடிப்பாங்க. தர்பூசணி ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், புதினா மின்ட் ஃபிளேவரோட இருக்கிற ஒரு சர்பத்து, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்பதான் சோட்டு பன்னும் அங்க வந்தாங்க. அப்பாடா துணி, சரியான நேரத்துல சரியான வியாபாரத்தை தான் ஆரம்பிச்சிருக்கேன். பன்னு விளையாடிட்டு வந்து தாகோன்னு சொல்றான். அவனுக்கு ஒரு கிரேப் ஜூஸ் கொடு. இங்க பாரு, சீடெல்லாம் எடுத்துட்டு கொடு. ஆமா ஆண்டி, அப்படியே அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐஸையும் போட்டுடுங்க ஆண்டி. எனக்கு நல்ல சில்லுன்னு ஜூஸ் வேணும். ஏற்கனவே விதையெல்லாம் எடுத்து ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். நீ இதை குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லு பன்னு. அப்பாடா, ஜூஸ் சூப்பரா இருக்கு ஆண்டி, நல்ல சில்லுன்னு உள்ள இறங்குது ஆண்டி. அப்போ லூசி அங்க வந்து, டோனி, நான் டயட்ல இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல, அதனால எனக்கு சுகர் போடாம கொஞ்சம் ஹனி போட்டுடு, கொஞ்சம் ஆலிவேரா அப்புறம் புதினா லெமன் போட்டு டீடாக்ஸ் ஜூஸ் பண்ணி கொடு. அது என்னுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா லூசி, உன் அழகு 2 மடங்கு ஆகுற மாதிரி ஸ்பெஷல் ஜூஸே போட்டு கொடுக்குறேன். அப்போ அங்க குஹுவாத்து வந்துச்சு. டோனி, ஒரு பெரிய கிளாஸ்ல தர்பூசணி ஜூஸ் கொடு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. துணி ஜூஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா, ஆஹா, என் தொண்டை எரிச்சலா இருந்துச்சு. இந்த தர்பூசணி ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறமா தொண்டையோட எரிச்சல் எல்லாமே காணாம போயிடுச்சு. இப்படி துணியோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறத பார்த்து தூரத்துல நின்னு சிச்சு காக்கா பொறாமப்பட்டுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா. துணியாட்டி நிறைய ஜூஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க, வாமா எனக்கும் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுமா. வாய மூடுறா, அவ ஜூஸை வித்து கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ என்னோட பணத்தையும் அவளுக்கே கொண்டு போய் கொடுக்க சொல்றியா? ₹1 கூட செலவு பண்ணாம ஃப்ரீயா 2 கிளாஸ் ஜூஸ் அவகிட்ட இருந்து எப்படி அடிக்கிறேன்னு பாரு. வா, அவ கடைக்கிட்ட போலாம்.
அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே ஓசியில ஜூஸ் குடிக்கிற பிளான போட்டுட்டு துணியோட கடைக்கிட்ட போனாங்க. சிச்சு காக்கா சோகமா, ஐயோ துணி, என்ன வெயில் இது, இந்த வெயில போயிட்டு வந்து எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா ஒரு எலுமிச்சப்பழ ஜூஸை என் வாயில ஊத்து, இல்ல இதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவோம் போல. ஐயோ மயக்கம் போடாத, இந்த சிச்சு எலுமிச்சப்பழ ஜூஸ், குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காரு. சிச்சு ஜூஸ குடிச்சிட்டு, ஆஹாஹா ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு, வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சரி நான் கிளம்புறேன். சிச்சு, ஜூஸுக்கு பணம் கொடுக்காம போய்கிட்டு இருக்கியே. என்னது பணமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தோழிக்கு ஜூஸ் கொடுத்ததுக்கு கூட பணம் கேக்குறானா? ரொம்ப பிசினஸ் உமனா ஆயிட்ட போல. நான் உன்னுடைய வியாபாரத்தை ப்ரமோஷன் பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ப்ரமோஷனுக்கு நீதானே எனக்கு காசு கொடுக்கணும். அத்தை, உங்களுடைய ப்ரமோஷன் எங்க ஷாப்புக்கு தேவையில்லை. எங்க அம்மா ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கிட்டயுமே ஜூஸ் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் சொல்லிடுச்சு. ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே எங்க ஜூஸ் ஷாப் இருக்கிற விஷயம் தெரியும். இப்படி தினமும் வந்து ஓசியில ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போக முடியாது. சிச்சு காக்கா கோவமா 10 ரூபாய் கொடுத்துட்டு, பாத்தியாட சின்னம், இந்த புஜிக்கு நாக்கு எவ்வளவு நீளுது அப்படின்னு ஏதோ இவங்க குடுக்கற அந்த ஜூஸுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வசூல் பண்றாங்க. இவ வியாபாரத்தை நான் அழிக்கிறேன். ஆனா பழத்தெல்லாம் வாங்க என்கிட்ட பணம் இல்ல. இதுக்கு ஏதாவது ஷார்ட் கட்ட நான் யோசிக்கிறேன். அம்மா, பழம் இல்லாம ஜூஸ் எப்படி பண்ண போறோம்? அதுதாண்ட என்னுடைய அறிவு. நேத்து காட்டுக்கு போனப்போ அங்க ஒரு வித்தியாசமான மரத்தை பார்த்தேன். அதுல மஞ்சா கலர்ல அப்புறம் சிவப்பு கலர்ல கொத்து கொத்தா ஏதோ பழம் காய்ச்சி இருந்துச்சு. அந்த பழத்தை அரைச்சி நாம ஜூஸ் பண்ணலாம். கலர்ஃபுல்லாவும் இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம பணம் கொடுக்க வேண்டியதே இல்ல, நமக்கு அது ஃப்ரீயாவே கிடைக்கும். அம்மா, காட்டுல வளர காயெல்லாம் பழம் எல்லாம் நல்ல பழம்னு சொல்ல முடியாது. அதுல எப்படிமா ஜூஸ் பண்றது? சும்மாடா, யாருக்கும் எதுவும் தெரியாது. இயற்கையா இருக்கிற பழங்கள் எல்லாமே சத்தானதா தான் இருக்கும். அத ஜூஸ் போட்டு கொடுக்கறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. அப்படி அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா காட்டுல கிடைக்கிற பலவிதமான பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்துச்சு. ஆனா அது எதுவுமே சாதாரணமா சாப்பிடுற பழங்கள் மாதிரி இருக்கல. சிச்சு காக்கா சத்தமா, வாங்க வாங்க வாங்க, துணிக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய பழங்க, ஃப்ரெஷ்ஷான ஜூஸே இருக்காது. ஆனா நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, உங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, அதே நேரம் உங்க தாகத்தையும் இது அடக்கும். அப்படியே சிச்சு, அப்ப எனக்கு ஒரு 2 கிளாஸ் ஜூஸ் குடிச்சிச்சோ. எனக்கும் குடிச்சிச்சோ. செகப்பா ஜூஸ் பார்க்க நல்லா இருக்கு. மகிக்கழுகு சந்தேகமா, எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. சிச்சு, என்ன இது? இந்த கலரு எந்த ஃப்ரூட் ஜூஸ்லயும் வராதே, ரொம்ப டார்க்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரூட்டோட ஸ்மெல் வராம ஏதோ பச்சை காயோட ஸ்மெல் வருது. இது என்ன ஃப்ரூட்டு? அம்மா, உண்மை தெரிஞ்சு போச்சுமா. அந்த பழத்தை நான் தொட்டப்போ என் கையெல்லாம் வேற அரிச்சுதுமா. சும்மாடா, உனக்கு எதுவும் தெரியாது. இது பிசினஸ் சீக்ரெட். மஹி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இது ரொம்ப நல்ல காஸ்ட்லியான ஃப்ரூட்டோட ஜூஸ். வேணும்னா இந்த ஜூஸை முதல்ல நான் குடிச்சு காட்டுறேன். அப்படி அந்த ஜூஸ் பியூர் தான் அப்படின்னு நிரூபிக்க சிச்சு காக்கா வேற வழி இல்லாம ஒரு கிளாஸ் ஜூஸை அப்படியே குடிச்சிருச்சு. பாத்தீங்களா, எனக்கு ஏதாவது ஆச்சா? நான் நல்லதானே இருக்கேன். இது காஸ்ட்லி ஃப்ரூட் ஜூஸ். எல்லாருக்கும் வேணும்னா சொல்லுங்க, இப்பவே நான் போட்டு கொடுக்குறேன். அட என்ன ஆண்டி, பேச தெரியாம பேசுறவங்க பேசுற மாதிரி கக்பக் கக்பக்குன்னு சொல்றீங்க? அது என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் தொண்டை கவுது, என் காலு என் கேட்கவே மாட்டேங்குது. அப்படி சிச்சு பேசவே தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ மகிக்களுக்கு கோவமா, அடியே முட்டாளே, என்னத்தை கொண்டு வந்து ஜூஸ் போட்டு வச்ச, அத நீயே வேற குடிச்சிட்ட. ஐயோ, காட்டுல நிறைய விஷக்காயெல்லாம் இருக்குமே, அந்த விஷம் உடம்புக்குள்ள போயிடுச்சா? அதனால உனக்கு பேச்சும் வரலையா? எல்லாரும் உடம்புக்கு நல்லதுன்னு குடிக்கிற ஜூஸ்ல இந்த மாதிரி கலப்படம் பண்ணா இப்படிதான் ஆகும். உன்னோட பேராசையால இப்ப நீயே அதுக்கான கஷ்டத்தை அனுபவிக்க போற பாரு. அப்போ துணி அங்க வந்து நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ சிச்சு, என்னாச்சு? இரு, என்கிட்ட லெமன் இருக்கு, அதுல கொஞ்சம் மிளகு உப்பு தடவி கொடுக்கற, அத சாப்பிடு, உன் தொண்டை சரியா போயிடும் அப்படின்னு துணி ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து சிச்சுவுக்கு குடிக்க கொடுத்தா. அத குடிச்சதுக்கு அப்புறமா தான் சிச்சுவுக்கு தொண்டையும் சரியா போச்சு. சிச்சு அவ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நானும் துணி மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில இந்த மாதிரி தப்பான வழியை தேடி தப்பான வேலைய பார்த்தேன். நல்ல வேலை, துணி இல்ல அப்படின்னா இன்னைக்கு என் தொண்டை என்ன ஆயிருக்குமோ. பரவாயில்ல விடுச்சிச்சோ, இப்போ உன் உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல. வியாபாரம் பண்ணும்போது எப்பவுமே நேர்மையா தரமா பண்ணணும், அப்பதான் 4 பேர் நம்புவாங்க. நாம பணத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டு அதுல கலப்படம் செய்ய முயற்சி பண்ணோம்னா நாளைக்கு எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற நம்பிக்கை இழந்துருவோம்.
அப்புறம் வியாபாரம் செய்ய முடியாது. வியாபாரத்துல நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஆமா டோனி, இன்னைக்கு உன் மூலமா தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எப்பவுமே நான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். ஆமா ஆமா ஆண்டி, நல்ல வேலை இந்த பழஞ்சூஸ என்னை யாரும் குடிக்க சொல்லல, நான் தப்பிச்சேன் அப்படின்னு சின்ன சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அப்படி சிச்சு காக்கா அன்னையில இருந்து எந்த ஒரு பிசினஸ் ட்ரையும் பண்ண கூட இல்ல.